யூபிஐல ஏற்கனவே நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ திரும்பவும் அக்டோபர் 1ல இருந்து மறுபடியும் ஒரு புது அப்டேட் கொண்டு வர போறாங்க. அது என்னன்னா, இவ்வளோ நாள் நமக்கு பேமெண்ட் ஏதாச்சும் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னா கலெக்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க அனுப்புனீங்கன்னா அவங்க அந்த ரெக்வஸ்ட்டை டச் பண்ணி அமௌண்ட் அனுப்பிட்டு இருந்தாங்க. இனிமேல் அக்டோபர் 1ல இருந்து அந்த ஆப்ஷனை தடை செய்ய போறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய மோசடி கும்பல் உங்களுக்கு பரிசு தொகை வந்திருக்கு, இல்ல உங்களுக்கு ரீஃபண்ட் வந்திருக்குன்னு சொல்லி ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. நீங்களும் பணம் வருதுன்னு நினைச்சிட்டு உங்க யூபிஐ நம்பரை போட்டா உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிடும். இந்த மாதிரி மோசடிகளை தடுக்க தான் என்பிசிஐ இந்த அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. அப்போ ஆன்லைன் ஷாப்பிங்க்கு என்ன ஆகும்? அமேசான், ஸ்விக்கி, ஜொமேட்டோலலாம் நம்ம பேமெண்ட் பண்ணும்போது ஒரு ரெக்வஸ்ட் வரும்ல, அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். அது ரொம்பவுமே சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, இனிமேல் நம்பரை டைப் செஞ்சோ இல்லை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியோ தான் நம்மளால் அமௌண்ட்டை அனுப்ப முடியும். இன்னொருத்தர்கிட்ட இருந்து அமௌண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி வாங்க முடியாது.